உங்கள் ராசிப்படி உங்களுக்கு யார் யார் எதிரிகளாக வருவார்கள் என்பதை பற்றி பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் மேச ராசியில் பிறந்தவர்களாக இருந்தீங்கன்னா மிதுனம், கன்னி, விருச்சிக ராசியினர் உங்களுக்கு பகைவர்களாக வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ரிஷப ராசியில் பிறந்திருந்தீங்கன்னா துலாம், தனுசு ராசியினர் உங்களுக்கு எதிரிகளாக வரதுக்கான வாய்ப்புகள் உள்ளது. மிதுன ராசியில் பிறந்திருந்தால் விருச்சிகம், மகரம், மேசம் ராசியினர் உங்களிடம் அடிக்கடி சண்டையிட வாய்ப்புள்ளது. கடக ராசியில் பிறந்தவர்களாக இருந்தீங்கன்னா மகரம் மற்றும் கும்பராசினர் உங்களுக்கு அடிக்கடி மனசஞ்சலங்களை ஏற்படுத்துவார். நீங்கள் சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் என்றால் மகரம் மற்றும் கும்பராசினர் உங்களுக்கு அடிக்கடி கோபம் வரும் சூழலை ஏற்படுத்துவார். நீங்கள் கன்னி ராசியில் பிறந்திருந்தால் விருச்சிகம், கும்பம், மேஷ ராசியினர் உங்களிடம் அடிக்கடி வாக்குவாதம் செய்து சண்டையிடும் சூழல் ஏற்படும். நீங்கள் துலா ராசியில் பிறந்திருந்தால் மீனம், ரிஷிபம், சிம்ம ராசியினர் உங்களுக்கு தொல்லைகளை ஏற்படுத்துவார். நீங்கள் விருச்சிக ராசியில் பிறந்திருந்தால் மேஷம், மிதுனம், கன்னி ராசியினர் உங்கள் கோபத்தை தூண்டி சண்டையிடும் சூழலை உருவாக்கி விடுவார். தனுசு ராசியில் பிறந்திருந்தால் ரிஷிபம், கடகம், துலாம் ராசியினர் உங்களுக்கு மனக்கசப்பை ஏற்படுத்துவார். நீங்கள் மகர ராசியில் பிறந்தவர்கள் என்றால் சிம்மம் மற்றும் கடகராசியினர் உங்கள் பொறுமையை சோதிப்பார். நீங்கள் கும்பராசியில் பிறந்தவர்கள் என்றால் கடகம், சிம்மம், கன்னி ராசியினர் உங்களுக்கு மனசஞ்சலங்களை ஏற்படுத்துவார். நீங்கள் மீன ராசியில் பிறந்திருந்தால் ரிஷிபம் மற்றும் துலா ராசியினர் உங்களுக்கு பெருத்த நஷ்டத்தை ஏற்படுத்த வாய்ப்புள்ளது. உங்களுடைய 12 ராசிக்கும் யார் பகைவர்களாக வருவார்கள் என்பதை பற்றி பார்த்தோம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.